ஆட்டம் ஆயிரக்கணக்காட்டம் சப்த சாகரம் 224 புவனம் என்று சொல்லக்கூடிய ஆழி ஆகிய சமுத்திரத்தில் சயனித்து படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழுக்கும் முதன்மையாக விளங்கக்கூடிய பிரம்மனை எனது உத்திக்கு மலத்தின் வழியாக செய்து சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை போதித்து யானை முதல் எறும்புகளை எல்லா ஜீவராசிகளை காத்து ரட்சிக்கும் பரமகடவளாக பரந்தாமல் என்று இந்த பாரில் உள்ளோர்கள் என்னை வழிபடுவார்கள். அப்படி இருக்க இந்த மாலவனை அழிப்பதற்கு யாரும் மனதால் நினைக்க முடியாது. அப்படி மனதால் நினைத்தாலும் இந்த பார் என்ற உலகத்தில் வாழ முடியாது. அப்படி இருக்க அதவா ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. சந்தோஷம். என்னை மாதவா என்று அழைத்தேன். ஏன் அழைத்தேன்? எதற்காக அழைத்தேன்? என்ன காரணத்திற்காக அழைத்தேன் தெரியுமா? தெரியாது ஐயா, சொன்னா தெரியும். இந்த பார் என்ற உலகத்திலே நான் எத்தனை அவதாரம் எடுத்தேன், ஏன் எடுத்தேன், என்ன காரணத்திற்காக எடுத்தேன் தெரியுமா? சொன்னா தெரியும். கசம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரம் எடுத்தேன். எத்தனை அவதாரம்? 10 அவதாரம். கசம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரங்கள் எடுத்தேன். இந்த 10 அவதாரங்களும் எடுத்த அவதாரம் 4. திரேதா யுகத்தில் எடுத்த அவதாரம் 4. திரேதா யுகத்திலே எடுத்த அவதாரம் 3. ரோமரா யுகத்திலே நான் எடுத்த அவதாரம் 2. கலியுகத்திலே நான் எடுத்த அவதாரம் 1. ஆக மொத்தம் தசம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரங்கள். இந்த 10 அவதாரங்களும் ஏன் எடுத்தேன், எதற்காக எடுத்தேன், என்ன காரணத்திற்காக எடுத்தேன் எப்படி எடுத்தேன் தெரியுமா? எப்படி நான் உரைப்பேன்? எடுத்த அவதாரங்களை சொல்ல கேட்க ஆசைப்படுகின்றார். ஐயா சொல்லுங்க ஐயா, கேட்கிறேன். திரேதா யுகத்திலே நான் எடுத்த முதல் அவதாரம் மச்சம் என்று சொல்லக்கூடிய செங்கண்ட மீன் அவதாரம். மச்சம் என்று சொல்லக்கூடிய செங்கண்ட மீன் அவதாரம் ஏன் எடுத்தேன் தெரியுமா? சோமுகள் பதங்க எடுத்த அவதாரம் சத்தியம் என்று சொல்லக்கூடிய செங்கண்ட மீன் அவதாரம் ஏன் எடுத்தேன் தெரியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய யானை முதல் எறும்புகளை 8000 கோடி ஜீவராசிகளை படைக்கும் சிருஷ்டிகர்த்தாவாக இருப்பது யார் என்று பார்த்தால் அந்த 12 14 உலகத்தில் கட்டி ஆளக்கூடியவன் அந்த பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவன் கையிலே வேதங்கள் இருக்கின்ற காரணத்தால் படைக்கும் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கின்றார். பிரம்மன் கையில இருக்கக்கூடிய 4 வேதங்களை பறித்துக் கொண்டு எங்கே சென்றால் தெரியுமா? ஆழ்கடலிலே பதுக்கி கொண்டார். என்ன செய்தேன் தெரியுமா? சொன்னாங்க பார், சுனாமி 2004 வந்து பார். அந்த சுனாமிக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? சூழ்புழல். சுனாமி பேர், அதோட உண்மையான பெயர் சூழ்புழல். சோமுகள் சோமுகளை வதைப்பதற்காக சூழ்புழல் கொடுத்து அவன் கீழே இருந்தவரை மேலே வர வைத்து அவனை கொன்று அவன் கையில் இருக்கும் 4 வேதங்களை கொடுத்து மறுபடியும் என் மகனாக இருக்கக்கூடிய பிரம்மதேவனிடம் கொடுத்து மறுபடியும் முதல் அவதாரம் வேதாயுகத்துல
எடுத்த முதல் அவதாரம். இரண்டாவது நான் எடுத்த அவதாரம் என்ன தெரியுமா? என்ன? ஆமை என்று சொல்லக்கூடிய கூர்மை அவதாரம். கூர்மை அவதாரம். கூர்மை அவதாரம் என்ன தெரியுமா? ஏன்? தேவர்களும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை பாண்டமாக வைத்து பார்க்கலையா? பார்க்கடலை பாண்டமாக வைத்து பாண்டமாக வைத்து பாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக பிடித்து பிடித்து அமுதம் கிடையாது. அமுதம். அமுதம் கிடைக்கின்ற நேரத்திலே மழையாகப்பட்டது. ஏய். உடை சாய்ந்த நேரம் ஏய், ஆமை உருவம் எடுத்து ஆமை ஒரு மெடுத்து. முதுகிலே தேய்ந்து தேவர்களை காப்பாற்றி. ஏய், சுருக்கமாக சொல்றேன். சொல்லுங்க ஐயா. மூன்றாவது நான் எடுத்த அவதாரம் ஆமாங்க. இறங்கி ஆக்குதல். இறங்கன் இறைங்கன் ஆய்வு. இறங்கி ஆக்குதல் என்று இரவு பிறந்தார்கள். ஆமாங்க. உடனே ஏய், வரத்தை பெற்று விட்டார்கள். ஆமா. வரத்தை பெற்ற காரணத்தினால் ஏய். என்ன செய்தான் தெரியுமா? இறங்கி ஆக்குதல். என்ன செய்தீங்க? உமாதேவியை பாயாக சுருட்டினார். பூமாதேவியே. சுருக்குமான் சொல்றார். ஏய், பூமாதேவியை பாயாக சுருட்டிய உடனே ஆமாங்க. பார்த்தால் பூமாதேவி ஓட்டோட்டமாக ஓடி வந்து ஏய். என் பாதத்தை பிடித்து ஏய். ஐயனே உன்னை விட்டால் கதி ஏதும் இல்லை. ஆமாங்க. ஐயார், ஏய். என்னை காப்பது உன்னுடைய பொறுப்பு. ஆமா. அதுதான் உனக்கு சிறப்பு என்று கூறினார். ஏய். என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செய்தீங்க? இரண்டியாக்குதலுடன் சமாதானம் செய்து ஏய், சமாதானம் செய்த பிறகு ஏய். ஓட்டோட்டமாக ஓடினார். ஓடினார். அதல விதல சுதலமாக பாதாளம் என்று சொல்லக்கூடிய பாதாள உலகத்திலே உலகத்திலே நரகத்தை கட்டி நரகத்தை கட்டி. கோட்டையிலே பதுங்கி விட்டார். ஆமாங்க. பதுங்கிய உடனே ஏய். நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செய்தீங்க? வராகம் என்று சொல்லக்கூடிய ஏய். வெண்பன்றி அவதாரம் எடுத்து வெண்பன்றி. வெண்பன்றி அவதாரம் எடுத்து ஏய். இரண்டாவது குடியிலே மூன்றாவது அவதாரம். நான்காவது நான் எடுத்த அவதாரம் என்ன தெரியுமா? என்ன ஐயா சொல்லுங்கள். நரசிங்க அவதாரம். ஓ, நரசிம்மர் அவதாரம். நரசிங்க அவதாரம். உடலாகப்பட்டது நரகாகவும் ஆமாங்க. முகமாகப்பட்டது சிங்கமாக இருக்கக்கூடிய அவதாரம். ஆமா ஆமா. எப்படி எடுத்தேன் தெரியுமா? எப்படி? என்னுடைய பக்தராக விளங்கக்கூடியவர் ஏய். பிரகலாதன். ஏய், இந்த பிரகலாதன் பட்டவனுக்கு இந்த உலகத்திற்கு தெரிந்த ஒரே மொழி என்ன போய்? சொல்லக்கூடிய நாமத்தை மட்டும் உச்சரித்தார். ஏய், பார்த்தால் பெற்றெடுத்த தந்தை இறைஞர் ஆமாங்க. என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தார்? நான் பெற்றெடுத்த மகனே, ஏய். இந்த உலகத்திலே தெய்வம் யார் என்று கேட்டார். ஏய். என்ன புரியும் தெரியுமா? என்ன சொன்னார்? இருந்து நாள் அறியப்படும் நீல ஜென்மம் எடுத்திருக்கின்றோம். ஏய், என்ன சொன்னார்? பிறந்து நாளை ஆய்வு. செத்து பீடன் மாதை சிந்தையில் எண்ணினார். ஆமாங்க. ஏத்திடுமோ லாபம். ஆமா. அது பாதத்தை பற்றி நீ பாரினில் வாழ்ந்துட்டால் ஏய், ஏத்திடுமோ சோகம் என்று கூற ஏய். பார்த்தான் இரண்யன். ஆமாங்க. ஏய், ஏய், ஓம் நமோ நாராயணா என்று கூறுகின்றாயே, ஆமா. இரண்யனே தெய்வம் என்று கூறி என்று கூறினார். ஏய். முடியாது என்று கூறிய காரணத்தால் காரணத்தால். என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தார்? ஏய், நீ விளங்கக்கூடிய அறியாகப்பட்டவர் ஏய். எங்கே இருக்கின்றார்? ஏய். எப்படி இருப்பார்? ஆமாங்க. அவன் கருப்பா ஏய். சிவப்பா ஏய். காட்டடா என்று கூறினார். என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தார்? அவர் எங்கே இருக்கின்றார்? தத்தா அப்படி இருக்க ஏய், எங்கே இருக்கிறான் என்று கேட்க ஆமாங்க. உடனே பக்தன் என்ன கூறினான் தெரியுமா? என்ன கூறினார்? அசையும் செடி கொடிகளில் அனைத்திலும் இருப்பார். ஆமாங்க. ஹரிஹரி என்பது ஏய், எதிர்த்தான் சதாயத்தை, ஆமா. அடித்தான் தூணை. ஏய். என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செய்தேன்? உடலாகப்பட்டது நரசிங்கமாகவும் ஏய். முகமாகப்பட்டது சிங்க உருவம் எடுத்து ஏய். உள்ளும் இல்லாமல் ஏய். உருவம் இல்லாமல் ஏய். நடு வாய்ப்படியிலே வைத்து ஏய். உருவம் இல்லாமல் ஏய். அகலம் இல்லாமல் ஏய். அஞ்சு மணி நேரத்திலே ஏய். வேல் கோடாரி கட்டாரி என்று சொல்லக்கூடிய எந்தவித ஆயுதங்களும் இல்லாமல் இல்லாமல். மதி மீது வைத்து ஏய். இரண்டாக கிழித்து ஆமாங்க. நான்கு அவதாரமும் ஏய், திரேதாயுகத்திலே. ஏய், அடுத்து வந்த திரேதாயுகம். சரி. திரேதாயுகத்திலே என்ன அவதாரம் தெரியுமா? என்ன அவதாரம்? பலிய பாதத்தில் பாதலம் மீதிங்கள். பலிய பாதத்தில் பாதலம் மீதிங்கள். உலகுலாமனை உலகில் முதிங்கள். உலகில் நாம அவதாரம் கேளுங்கள். உலகில் நாம அவதாரம் கேளுங்கள்.
செய்தான் தெரியுமா? என்ன? தேவ பதவி அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக அன்னக்கொடி ஆற்றினார். ஆமாங்க. அன்னக்கொடி ஏற்றி கேட்போருக்கு அனைவருக்கும் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுத்தார். அள்ளி அள்ளி கொடுத்த உடனே 99 அசுரவேதையாக முடிந்துவிட்டது. ஆமாங்க. 100வது அசுரவேதையாக நடக்கின்ற நேரத்திலே தேவர், மூவர், கிண்ணர், சூரர், சக்தி வித்யார் என்று சொல்லக்கூடிய அனைவரும் என் பாதத்தில் பிடித்தார்கள். பிடித்த உடனே என்ன செய்தேன் தெரியுமா? 1.25 அடி இருக்கக்கூடிய வாமனம். 1.25 அடி 3 அடி சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. வாமனம் அவதாரத்துடைய கணக்கே 1.25 அடி தான். 1.25 அடி அவராயிருந்தா நாரத புத்தகத்துல இருக்கு, கிருஷ்ண அவதார புத்தகத்துல இருக்கு. பக்கத்தோட சொல்றேன், 1.25 அடி உயரம், 1.25 அடி உயரம் உள்ள வாமன அவதாரம் எடுத்தேன். யாரிடம்? பலி சக்கரவர்த்தியிடம். என்ன கேட்டீங்க தெரியுமா? ஐயா, நான் பிச்சைக்கு வந்தேன் சன்னியாசி. ஐயா, பிச்சாதி ஏகு, பிச்சாதி ஏகு, பிச்சாதி ஏகு பலி சக்கரவர்த்தியிடம் கேட்டேன். அவன் என்ன பார்த்தான் தெரியுமா? பலி சக்கரவர்த்தி என்ன பார்த்தார்? இதுதான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, சிறு துருவும் பல்லு குத்த உதவும். உண்மைதான். சிறு துருவு என்று தவறாக நினைக்க கூடாது. 1.25 உயரம் இருக்கக்கூடிய வாமனா, உனக்கு என்னப்பா வேண்டும் என்று கேட்டான். இந்த பாழாய் போன உலகத்திற்கு வாழ்வதற்கு வழி இல்லை. ஆகையால் இருப்பதற்கு இடம் வேண்டும், இருப்பதற்கு இடம் வேண்டும் என்று கேட்ட உடனே என்னை பார்த்து எள்ளி நகையாடினான். நீயோ இருப்பது 1.25 அடி உயரம், உனக்கு நீட்டி படுக்க இடம் வேண்டும். ஆகையால் 3 அடி மண் தானம் மண் தானம் கொடுத்தேன் என்று கூறி என் கைகளிலே ஸ்ரீகாரம் செய்கின்ற நேரத்திலே என்ன நடந்தது தெரியுமா? எல்லாருக்கும் ஒத்த கண்ணு இருக்குது. அது காரணம் என்ன தெரியுமா? என்ன ரீசன் ஐயா? அப்பா கண்ணு, தொப்பு கண்ணு, என்னென்ன சொல்றாங்க, குத்திக்கு பேரு நொல்ல கண்ணு. அந்த நொல்லக்கண் உருவாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னையா? அதுக்கு நான் தான் காரணம். நீங்க காரணம். எப்படி என்றால், எப்படி? சுக்லாச்சாரி. பார்த்தான் சுக்லாச்சாரி. வந்திருப்பது பையன் மாமன நல்ல வந்திருப்பவன் பகவான் நாராயணன் அறத்தை கொடுத்து விட்டால் பலி சக்கரவர்த்தி அழிவு வந்துவிடும். ஆகையால் வண்டாக உருவெடுத்து கமண்டலத்தின் ஓட்டையில பார்த்து சுப்புலை எடுக்கிறேன். அந்த கமலத்தின் ஓட்டையை கொடுத்த உடனே அவருடைய ஒரு கண்ணு போச்சு. வழியாக நீர் சொல்றது நானும் கொடுத்தான். நானும் வாங்கிய உடனே என்ன செய்தேன் தெரியுமா? அண்டத்தை ஓரடியாகவோ, இந்த மேல இருக்கிற வானம், இதுக்கு பேர் தான் அண்டம். இந்த அண்டத்தை ஓரடியாகவும் இந்த விட்டத்தை ஈரடியாகவும் அளந்து விட்டு 3வது அடிக்கு முன்னங்கே என்று பார்த்தான் பலி. என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தார்? எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். கொடுத்த வாக்கு கொடுத்ததே 3வது அடிக்கு மண்ணில்லை. ஆகையால் என் சிரசை உனக்கு தானமாக கொடுக்கிறேன் என்று கூறிய உடனே என்ன செய்தான் தெரியுமா? பலியை பாதத்தில் பாதளம் மீதித்தேன். அவதாரம் முடிஞ்சிருச்சா? 6வது நான் எடுத்த அவதாரம் பரசுராம அவதாரம். இந்த பரசுராம அவதாரம் என்ன தெரியுமா? தாயை சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று கூறுவார்கள். அப்படி இருக்க ஏழைக அம்மையருக்கும் யமனகிரி முனிவருக்கும் 5வது பிள்ளையாக பிறந்தேன். அப்படி இருக்க என் தந்தைக்கு கொடுத்த வாக்கிற்கு இணங்க என் தாயின் சிரமம் நல்லா இல்ல பாரு. 7வது நான் எடுத்த அவதாரம் என்னையா? ராம அவதாரம். ராம அவதாரம் தான் பூமியில் மனிதனாய் பிறந்த அவதாரம். பூமியில் மனிதனாய் பிறந்த அவதாரம் ஏழை அவதாரம். அதாவது ஒரு மனிதன்
மனிதனால் என்ன முடியுமோ ஏய். அதை மட்டுமே செய்த அவதாரம். ஏய். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு இல், ஒரு ஒரு வில், ஒரு வில், ஒரு சொல். ஒரு சொல், கரெக்டா சொல்லு. ஒரு வில், ஒரு சொல், ஒரு வில், ஒரு வில், ஒரு இல், ஒரு ஜில், ஒரு சொல். ஒரு சொல். ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை இந்த உலகத்துக்கு நிலைநாட்டுவதற்காக ஏய். ராம அவதாரம் எடுத்து ஏய். என் சித்தாண்டையாக விளங்கக்கூடிய கைகைக்கு கொடுத்த வாக்கிற்கிணங்க ஏய். ஆரண்யம் தரித்து ஏய். 14 ஆண்டு காலம் ஏய். 14 ஆண்டு காலம் ஏய். எங்கே செய்தேன் தெரியுமா? எங்க ஐயா? வனவாசம் சென்றேன். வனவாசம். இந்த ராம அவதாரத்துடைய விளக்கம் என்ன தெரியுமா? என்ன ஐயா? இந்த ராம அவதாரத்துக்கு முன்னால இன்னொரு அவதாரத்துக்கு தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு ஐயா? அது சொல்லலாம் பொழுது வேண்டும். வாணா ஐயா. அப்படி இருக்க ஏய். ராவணன், ஏய். கும்பகர்ணன், கும்பகர்ணன், மயில்ராவணன், மயில்ராவணன் எத்தனையோ பேர்கள் இருக்க அத்தனை அசுரர்களையும் கொன்றேன். கொன்றேன். புரிஞ்சுதா? 7 அவதாரம். ஐயா. 8வது அவதாரம் என்ன தெரியுமா? என்ன ஐயா? சோமனா யுகம். கோபுர வழக்கம். சோமனா யுகத்திலே ஏய். பலராமனும் நானே, பலராமன். பலராமனும் நானே, ஏய். கிருஷ்ணனும் நானே. ஏய். 8வது பிறந்த ஏய். எதுக்கும் உதவாத ஏய். ஒட்டம் கிடையாது. அது சரி கிராஸ் ஆச்சாப்பா. எதுக்கும் உதவாத, எதுக்கும் உதவாத சொல்லுவாங்க. ஆமா ஆமையா. நான் எடுத்து வைத்த கால் அத்தனாவது ஆமா அது உண்மைதான். அம்மான் கந்தனை கொல்வதற்கு ஏய். இப்போ ஒரு வீடியோல ஒரு பாட்டு சொல்லுங்க. அம்மானை கொல்வதற்கு சரி, சரி, சரி. என்ன ஐயா? கிருஷ்ணாவதத்துல என்ன வேலை செஞ்ச தெரியுமா? என்ன வேலை ஐயா? நான் ஆயனாகி சரி. மாடு மேய்ச்சிருந்தா? ஆமா, ராயர் குலத்திலே பிறந்து ஏய். ஆடு மாடு மேய்க்கும் இடையனாய் வளர்ந்தேன். ஏய். அது மட்டுமா? வேற? நான் மாயனாகி சரி. மாயனாகி நானே ஆடு மேய்ச்சி மாயனாக ஏய். சில காலம் ஏய். மாடு மேய்த்து பால் குடித்தேன். ஆமா ஐயா. அம்மானை கொல்வதற்கு ஆயர் பாடி போய் வளர்ந்தேன். ஆமா ஆமா. அப்படி இருக்க ஏய். அம்மானை கொன்று ஏய். சகடாசூரனை வதைத்து ஏய். ஐயா ஆ, உங்க கடிக்க கோயிலா? எது? தோ தோ. என் கோயில் தான். உங்க கோயிலா இது? ஆமா, என் தங்கச்சி கோயில் திரௌபதி அம்மன் கோயில். அது இல்ல தோப்பர் பக்கத்துல. எதுக்கு? தோ தோ இதுடா. அது என் மருகன் கோயில். ஆனா உன் சலத்தை வச்சுக்கிறேன் பாரு நல்லா பாரு. எனக்கு இங்கிருந்து பார்த்தா சரியா தெரியலடா. அது தெரியலையா? சரியா தெரியல. உன் இருளு முடிச்சு வச்சுக்கிறாங்க. என் மூஞ்சி தான் இது. உன் முடிச்சு இருளு முடிச்சாரு. ஏனென்றால் ஏய். என்னை எப்படி வளர்க்குவார் தெரியுமா? எப்படி ஐயா? ஓம் நமோ நாராயணாய. ஓ நமக மாடு பேச பையா நமக. அது மேய்க்கிறது அவ்வளவு கேவலமா நினைக்கிறியா? ஐயோ முடியல ஐயா.